தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நடந்து முடிஞ்ச சனி பயிற்சி, நடந்து முடிஞ்ச ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இதனுடைய தாக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கு பேரழிவு தருறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெருப்புனால ஆபத்து இருக்கு, காற்றுனால ஆபத்து இருக்கு, பூகம்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு, நிலநடுக்கங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. சோவி பிரசன்னா, வெத்தலை பிரசன்னா, கற்பூர பிரசன்னா, இதுல எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, விதிங்கிறது மழை பெய்யுறது, மதிங்கிறது அதுல நனையாம நம்ம கொடை எடுத்துக்கிட்டு போறது. அந்த மாதிரி தாக்கத்தை என்னால தடுத்தால நிறுத்த முடியாது. நான் கடவுள் கிடையாது. நான் பண்ண இருக்கிற ஆத்ம தியானனால இந்த மக்களுக்கு வர இருக்கிற பாதிப்புகள் குறையுங்கிறது. இந்த பூஜையினால மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இயற்கையினால ஏற்படக்கூடிய சீற்றங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம உள்ள உட்காந்து பிரபஞ்சத்தை தான் கட்டுப்படுத்துறோம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமியை வந்து நம்ம கட்டுப்படுத்துறோம். இது பெரும்பாலும் கடற்கரை ஓரத்துல பண்றது நல்லது. நான் பண்ணுறது கடற்கரை ஓரத்துல தான் பண்ணினேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, அப்ப பிரபஞ்சத்தினுடைய விஷயம் ஏதாவது ஒண்ணு பக்கத்துல இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம பல்வேறு தகவல்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக தொடர்ந்து மாந்திரிகம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் பல்வேறு தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிற நிலையில இப்போ ஒரு விஷயம் புதுசாக நம்ம மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஆத்ம தியான நிலை. சார், அது என்ன சார்? அது கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதை பத்தின முழு விவரம் எங்களுக்காக கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்றைக்கி என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர்னு இன்றைக்கி உலகம் பூரா தெரியறதுக்கு காரணம் மக்கள் தான். அவங்க கொடுத்த பேராதரவின் காரணமாக தான் இன்றைக்கி ஒரு பிராஞ்சு, 2 பிராஞ்சு, இன்றைக்கி 13 பிராஞ்சை வச்சு நம்ம வரவு செலவு பண்ணுறோம். கடல் கடந்து நாடு தாண்டியெல்லாம் போய் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிட்டு வரோம். அப்போ அவங்க கொடுத்த சப்போர்ட்டு, அவங்க கொடுத்த பேராதரவின் காரணமாக தான் இந்த 14 வருஷத்தில் விஸ்வரூப வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிற பிஸி அப்படி வர்ற ஃபோன் கால்கள், வர்ற கிளைண்ட்டுகளை அட்டன் பண்ணுறது, ஷெட்யூல் போடுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்குன்னா அவ்வளோ பேர் நம்மளை விரும்புகிறாங்கன்னு இருக்கும். அப்போ நம்மளை வளர்த்து விட்ட மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் இல்லையா? அப்போ என்னென்னு ஆய்வு பண்ணும் பொழுது நான் முந்தின காணொளிகளில் இதய சேனல் வாயிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். சோதிடம் ஒரு ஓரளவுக்கு கத்தா மட்டும்தான் நம்ம மாந்திரிகத்தை சரிவர பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ நடந்து முடிஞ்ச சனி பயிற்சி, நடந்து முடிஞ்ச ராகுகேது பயிற்சி, நடக்க இருக்கிற குரு பயிற்சி, இதனுடைய தாக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கு பேரழிவு தருறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதுவெல்லாம்? நெருப்புனால ஆபத்து இருக்கு, காற்றுனால ஆபத்து இருக்கு, பூகம்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு, நிலநடுக்கங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடக்க இருக்கு. அப்போ இந்த மக்கள் மேலே எனக்கு ஒரு அதீத அலாத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அப்போ என்னுடைய குருஜி, நான் வணங்குற தெய்வங்கள், சோவி பிரசன்னா, வெத்தலை பிரசன்னா, கற்பூர பிரசன்னா, இதுலையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. புதுசாக இப்போ எனக்கு ஒருத்தர் முக்கியமாக பிடிக்கும், இப்போ உங்களை எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவங்களுக்காக மட்டும் நம்ம பர்டிகுலராக பண்ண முடியாது இல்லையா? அப்போ பொதுவாக நம்ம ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆய்வு பண்ணும் பொழுது ஒரு 9 மணி நேரம் ராகு, கேது, குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், இந்த 9 நவகிரகம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பேர்களை நாமமாக உச்சரிக்கும் பொழுது, அதை ஒரு வேண்டுதலாக வைக்கும் பொழுது இந்த மக்களுக்கு தாக்கங்கள் கம்மியாக ஆகுங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு பிரசன்ன சோதிடம் ஒன்று உற்பத்தி ஆனிச்சு. நான் ஏற்கனவே ஆத்ம தியான நிலை 13 தடவை நான் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, எனக்குள்ள அதீத அலாத சக்தி வேணுங்கிறதுக்காகவும், சில காட்சிகளை நான் பார்க்கணுங்கிறதுக்காகவும், சில தேவதையினுடைய அனுகிரகம் பெறணுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்த 13வது தடவை பண்ணியிருக்கிற விஷயம் மக்களுடைய நலன் கருதி. அவங்க நல்லா இருக்கணும், சனி பயிற்சினால எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, குரு பயிற்சினால எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, ராகுகேது பயிற்சினால எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதுக்காக என்னால் தடுத்தெல்லாம் நிறுத்திட முடியாது. புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, விதிங்கிறது மழை பெய்யுறது, மதிங்கிறது அதுல நனையாம நம்ம கொடை எடுத்துக்கிட்டு போறது. மழையை நம்மளால தடுக்க முடியாது.
வேணும்னா மழையில் நனையாமல் கொடையை எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி தாக்கத்தை என்னால் தடுத்தாலாம் நிறுத்த முடியாது. நான் கடவுள் கிடையாது. ஆனால் அதில் வந்து நான் பண்ணின ஒரு ஆத்ம தியான நிலைனால, நான் பண்ண இருக்கிற ஆத்ம தியானனால இந்த மக்களுக்கு வர இருக்கிற பாதிப்புகள் குறையுங்கிறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஓகே சார். நான் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் 9 மணி நேரம் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் பூமிக்குள்ளே நான் இருந்து பண்ணினேன். ஏன் இதை பர்டிகுலராக பூமிக்குள்ளே தான் இருந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலிருந்து தான் தங்கம் எடுக்கப்படுது, இந்த பூமியிலிருந்து தான் வைரம் எடுக்கப்படுது, இந்த பூமியிலிருந்து தான் குடிநீர் எடுக்கப்படுது, பெட்ரோல், டீசல், நெல், இன்னமும் உணவு தானிய பொருள்கள், 1 உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியிலிருந்து தான் எல்லாமே கிடைக்குது. அப்போ இந்த பூமிக்குள்ளே இருந்து தான் அதீத அலாதித சக்திகளும் கிடைக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம ஒரு 7 அடி குழி நோண்டி 7க்கு 7 அகலம் பண்ணி அதுக்குள்ளே 9 மணி நேரம் இருந்து தியான நிலை பண்ணியிருக்கிறோம். அதை விரைவாக படம் பிடிச்சிருக்கிறோம், அதை காணொலியை வெளியிட இருக்கிறோம். இது எதுக்காக பண்ணினதுன்னா, மக்களுடைய நலன் கருதி மக்கள் நல்லா இருக்கணும், இந்த பேரிடில் இருந்தும் இந்த பேராபத்தில் இருந்தும் இவங்களை காத்து நிற்கணும். இவங்கனால தானே இன்றைக்கி நம்ம வசதி வாய்ப்பாக இருக்கிறோம், வளர்ந்து இருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம். அப்போ இவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணுமேங்கிறதுக்காக பொதுநல நோக்கம், இதில் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக இதை பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏன் அதை நீ வீடியோவா வெளியிடுற அப்படின்னு இதை நான் பண்ணணுங்கிறது தெரியணும்ல மக்களுக்கு. சரிங்களா? அதனால நம்ம இதை வீடியோவா வெளியிடுறோம். ஓகே. இப்போ இந்த ஆத்ம தியான நிலை பூஜை அப்படிங்கிறது நீங்க செய்யறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பூஜையும் உடனடியாக நம்ம டக்குன்னு செஞ்சிட முடியாது. இதுக்கான நாட்கிழமை எப்படி பார்த்தீங்க? இதுக்கான பூஜைகள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னென்ன பூஜைகள்லாம் செஞ்சீங்க? கணபதி பூஜை, அப்புறம் மயான காளி பூஜை, அப்புறம் குட்டி சாத்தனுடைய பூஜை, அப்புறம் எனக்கு சங்கல்பம் அபிஷேகங்கள் நிறைய நடக்கும். திரபி அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பழங்கள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி 9 வகையான அபிஷேகங்கள் பண்ணி என்ன ஆத்ம சாந்தி படுத்தி அப்புறம் தான் அந்த குழிக்குள்ள இறக்குவாங்க. தாகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு, சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு. அது உள்ளே போய் நம்ம ஜின்முத்திரை பண்ணி அதுக்கான ஆகாசனமெல்லாம் பண்ணி அதுக்கான உச்சாடனங்கள் பண்ணுறதுக்கு அந்த 9 மணி நேரம் நம்ம சோர்வு இல்லாமல் உள்ளே பண்ணுறதுக்கு முதல்ல மேலே வச்சே நம்மளை எல்லாம் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள்லாம் ஓதி அதை கம்ப்ளீட்டாக படம் பிடிச்சிருக்கோம். அக்னிக்கு முன்னாடி உட்காந்து சத்தியவாக்கெல்லாம் எடுத்து பிரகாரணம் பண்ணி நம்ம தேவதையை ஆவாகனம் பண்ணி நிறைய வேத மந்திரங்கள் ஜெபிச்சு நிறைய அபிஷேகங்கள் பண்ணி மேல வாத்தியங்கள் வாசித்து முறைப்படி, புரியுதுங்களா? எடுத்த உடனே ஆகாவாகன்னு குழி நோண்டியெல்லாம் உள்ளே உட்காந்துடல. இதுக்கு நாள் குறித்து நேரம் பார்த்து கிழமை பார்த்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து அன்னைக்கு அன்னதானங்கள் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணித்தான் அப்புறம் நம்ம ஓமத்துக்கு ஸ்டார்ட் ஆகி அப்புறம் தான் நம்ம தியான நிலைக்கு போனோம். நம்ம குழிக்குள்ளே இறங்கும்போது ஏழாவது நைட்டு 9 மணி இருக்கும். அதுலேருந்து 9 மணி நேரம் கழிச்சு தான் என்னை மேலே கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் உள்ள என்ன நடந்துச்சுங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 1 மணி நேரம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது உண்மை, சத்தியம். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஆத்ம தியானம் பண்றவங்களுக்கு இது தெரியும், பண்ணினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நெருப்பு சுடுன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். அதை உணர்ந்து சுட்டு பார்த்தவனுக்கு தான் அதோட வலி என்னங்கிறது தெரியும். அது மாதிரி ஆத்ம தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு கீழே கமாண்ட் இடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கு வரலாறு இல்லை. அது ஆத்ம தியானம் பண்றது எவ்வளவு கடினம்னு செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். 9 மணி நேரம் தண்ணி இல்லாம உணவு இல்லாம ஒரு குழிக்குள்ள உள்ள காத்து இல்லாம மேல மூடியை போட்டு நம்ம உட்காந்து பத்மாசனம் போட்டு சின்முத்திரையை பயன்படுத்தி நம்ம ஒரு ஆவகானம் பண்ணி 9 மணி நேரம் கழிச்சு வெளியில வரும் பொழுது நம்ம புதுசா பிறக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். ஆனால் இத்தனைக்கும் உள்ள வேர்க்காது, தாகம் எடுக்காது, பசி எடுக்காது. இதை மேலே நின்று கம்ப்ளீட்டாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றும் ஒளிமறைவெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் முறைப்படி கணபதி பூஜை ஆரம்பித்து விநாயகர் கணபதி பூஜை ஆரம்பித்து மயானகாளி பூஜை ஆரம்பித்து என்னுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அப்புறம் நான் வாங்கின தீட்சை முத்திரைகள் எல்லாத்தையும் பிரகாடனம் பண்ணி கிளியர் பண்ணி உள்ளே எனக்கு எந்த பாதிப்பும் நடந்துடக்கூடாதுன்னு வேத மந்திரங்களாலேயே கட்டுக்கட்டி 9 நவகிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசிகள் இவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆவாகனம் பண்ணி தான் குழிக்குள்ள இறக்குவாங்க. 3 சிவாச்சாரியர்கள் இருந்து கூட வேலை பார்த்தாங்க. மேலே அதுக்கு மேலே ஒரு 5 சிவாச்சாரியர்கள் கல்புக்கு நின்னாங்க. ஆக மொத்தம் 8 சிவாச்சாரியர்கள் வேலை பார்த்தாங்க அதில். ஓகே. இப்போ இந்த பூஜைகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் பர்டிகுலராக வந்து இந்த பூஜை செஞ்சுருக்கீங்க, ஆத்ம தியான நிலை அப்படின்றது. இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், இல்லை இதனால எனக்கும் பாதிப்புகள் இருக்குது, இல்லை இதனால எனக்கும் பலன் இருக்குது, நானும் இந்தந்த விஷயங்களெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நடந்ததா? நான் ஆத்ம தியானம் பண்ணினத்தில் வந்து பாதிப்புகள் இருக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது. அது நான் பண்ண அதனுடைய பலனை வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். முதல் தடவை பண்ணும் பொழுது என்னுடைய குலதெய்வ காட்சிகள், அடுத்த தெய்வம் பண்ணும் பொழுது என்னுடைய இஷ்ட தெய்வ காட்சிகள், அப்புறம் வளர்ச்சி, அப்புறம் படிப்படியான முன்னேற்றங்கள், நல்ல குருமார்கள், நிறைய எப்படி சொல்கிறது, பாத யாத்திரைகள், சிவநாத்திரைகள், போகாத இடங்கள் போகிறது, நல்ல குருமார்களை சந்திக்கிறது. நான் முந்தின காணொலியில் கூட சொன்னேன் இல்லையா, பாண்டிச்சேரியில் ஒரு குருமாரை பார்த்தேன், கிரேக்கர் மாதிரி. இதெல்லாம் ஆத்ம தியானம் மூலியமாகவே தான் கிடைச்சிச்சு.
ஆத்ம தியான மூலியத்தில் தான் உனக்கு இந்த இடத்துல குருநாதர் இருக்காரு, ம். நீ அடுத்த கட்ட நகர்வு இப்படி போகணும், இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கணும், உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, இந்த கிளைண்ட்டை சந்திக்க போறா, இவங்க வரப்போறாங்க, எல்லாமே ஆத்ம தியான நிலையில நமக்கு தெரியும். ஓகே. அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம். அது கரெக்டாக அந்த ஆத்ம தியானத்தில் நமக்கு என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக வெளியில் வந்த ஒரு 3-4 நாளில் அங்கே என்ன காட்சி பார்த்தோமோ அதை நம்ம வெளியில் பார்க்கலாம். ம். இப்படி ஒவ்வொரு தடவை நான் பண்ணும் பொழுது சனஞ்சனமா நான் யாரெல்லாம் பார்க்க நினைச்சனோ, சூரிய பகவானை பார்த்தேன், Okay. சனீஸ்வர பகவானை பார்த்தேன், 27 நட்சத்திரங்களை காட்சியாக ஓ. பார்த்தேன், ம். 9 நவகிரகங்களை காட்சியாக பார்த்தேன், குட்டி சத்தம் பகவானை காட்சியாக பார்த்தேன், ம். என் குலதெய்வத்தை காட்சியாக பார்த்தேன். இதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் எப்படி ஆனால் என்னை வந்து நான் பெருசாக பீத்திக்க விரும்பலை, இருந்தும் நான் பிரபலியமாக தான் இருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி நான் ஒரு பாண்டிச்சேரியிலையோ இல்லை ஒரு சென்னையிலையோ இல்லை ஒரு விழுப்புரத்துலையோ இல்லை வேறு இடத்துலையோ எங்கேயோ போகும்பொழுது என்னை 10 பேர் பார்த்து என்ன சாமி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நான் அந்தளவுக்கு பிரபலியமாக இருக்கேன்னா என்ன, நான் வந்து இதில் என்னை ஈடுபடுத்திக்கவும் உழைக்கவும் நான் தயாராக இருக்கேன். Okay. சரிங்களா? இதை வச்சு தான் எனக்கு வந்து வேறு பிஸ்னஸ் எதுவும் கிடையாது, வேறு தொழில் எதுவும் கிடையாது. அப்போ இதில் என்ன இருக்குது, அடுத்த கட்ட நகர்வு என்ன, அடுத்த கட்ட நகர்வு என்ன, அடுத்தது என்ன கற்றுக்கணும், அடுத்தது என்ன கற்றுக்கணும், இதை நோக்கி பயணம் பண்ணும் பொழுது இதிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்தளவுக்கு அறுவடை பண்ண போகிறோம். கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ மாந்திரிகத்தை முழுசாக கற்றுக்கிட்டோம், அப்புறம் முழுசான்னு சொல்ல முடியாது, அது தவறான வார்த்தை. மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டோம், அப்புறம் கிரேக்கர் மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கோம், இப்போ ஆத்மா தியான நிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 9 மணி நேரம், அடுத்தது 48 மணி நேரம், அடுத்தது நாள் கணக்கு, ஓகே, அப்புறம் முள் செருப்பு, அப்புறம் முள்ளில் படுக்கிற, அப்புறம் கிளாஸில் இதில் என்னவெல்லாம் விஷயங்கள் இருக்கோ. சரிங்களா? எல்லாமே நீங்க செய்யணும், பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அது மக்களுக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய அலுவலகத்தில் 21 நாளில் முடிச்சு தர்றேன், 7 நாளில் முடிச்சு தரேன், 9 நாளில் முடிச்சு தர்றேன்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆயிட்டுன்னா அந்த கிளைண்ட்டுக்கும் எனக்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு போகுது. அதனால தான் இப்போ நம்ம கிரேக்கர் மாந்திரிகத்துக்கே உள்ளே போகணும். அதில் நான் என்ன சொன்னேன், 48 நாளில் செய்கிறத 48 மணி நேரத்தில் செய்ய முடியும். அப்போ அதீத விரைவு வேணும். அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன, அடுத்தது யாரை சந்திக்கணும், என்ன கற்றுக்கணும், புரியுதா உங்களுக்கு? இதில் நிறைய கற்றுக்கிறதுக்கு இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இப்போ மக்களை இந்த 3 பயிற்சிகளால் மக்களுக்கு வந்து நிறைய ஆபத்துகள் வரப்போகுது, நெருப்பு, காற்று, நீர்னால. அதுலேயும் குறிப்பாக நிறைய ஆபத்துகளை வந்து மக்களை வந்து காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறேன் அப்படின்னீங்க. இந்த பூஜையினால் மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாக்கங்கள் கம்மியாகலாம், வரப்போகிற ஆபத்திலிருந்து முன்கூட்டியே. இப்போ நான் மட்டும் பண்ணுறதை விட இதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ மக்கள்கிட்ட இருந்து தான் நம்ம காசு வாங்கி பிழைக்கிறோம், பிழப்பு நடத்துகிறோம், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறோம், நல்ல அரிசி சாப்பிட்றோம் அப்படின்னா, அப்போ அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு எல்லாரும் நினைக்கணும். நான் மட்டும் நினைக்கிறதுல பலன் இல்லை. இப்போ என்ன மாதிரி மாந்திரிகர் பல லட்சம் பேர் இருக்காங்க, பல லட்சங்கள் இருக்காங்க. அப்போ இப்போ நான் ஆத்ம தியானம் பண்ணி இந்த மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் பொழுது மற்றவங்களும் இதை பண்ணணும். ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் புதுசாக பண்ணனேன்னு இங்கே வந்து பதிவிட வரலை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பின்னாடி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரிது, விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. ஆத்ம தியானம் பண்ணுறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் வரலை அதை நோக்கி. நேரங்காலம் பத்தலையா இல்லை பயமா என்னன்னு தெரியல, ஆனால் வரணும். வந்து இந்த மக்களுக்கு அப்போ ஒரு கை தட்டுனா ஓசை எப்படி இருக்கும், 10 பேர் தட்டுனா ஓசை எப்படி இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நான் பண்ணும் பொழுது என்ன சார்ந்து தொழில் பண்ணுறவங்க, இந்த மாந்திரிக லைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி அடிக்கடி அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, வளர்பிறை, பஞ்சமி, அஷ்டம், இந்த அச்சய திருதை, இந்த மாதிரி நல்ல நாட்களில் பார்த்து மக்களுக்காக ஒரு 4 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 1 மணி நேரம் ஆத்ம தியானம் பண்ணி தன்னையும் மெருகேற்றிக்கலாம், பவர் சக்திகளை ஏற்றிக்கலாம், மக்களுக்கும் அதில் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வர இருக்கிற தாக்கங்கள், இயற்கையினால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள், இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே உட்காந்து பிரபஞ்சத்தை தான் கட்டுப்படுத்துகிறோம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமியை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம். தயவு செய்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுத்துறாதீங்க, மக்கள் நல்லா இருக்கணும், அவங்கள நம்பி தான் நம்ம பிழப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்கிறத வச்சு இன்னும் ஒரு 100கணக்கான பேர் சொன்னால் கண்டிப்பாக செவி சாய்க்கும் இந்த பிரபஞ்சம். என்னடா இவ்வளோ பேர் மன்றாடுறாங்களே, அப்போ நம்ம சீற்றத்தை கம்மி பண்ணுவோம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மழைக்கும் கொடைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இப்போ வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே கூட அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ மக்கள் எச்சரிக்கையாக இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ எல்லாரும் தொடர்ந்து இதை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே. இந்த ஆத்ம தியான நிலை வந்து எந்த இடத்துல நடத்துறீங்க, இதுக்கான பிளேஸ் எங்க, எப்போ, எத்தனை மணிக்கு நடத்துறீங்க, அது ஏதாவது சொல்ல முடியும்? இது பெரும்பாலும் கடற்கரை ஓரத்தில் பண்ணுறது நல்லது. நான் பண்ணுறது கடற்கரை ஓரத்தில் தான் பண்ணினேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, அப்போ பிரபஞ்சத்தினுடைய விஷயம் ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்கும். அப்போ நீர்னால அதிகமான இப்போ எனக்கு என்ன புயல் சீற்றங்கள் வந்துடக்கூடாது, சுனாமி வந்துடக்கூடாது, கடல் கொந்தளிச்சிடக்கூடாது, அதனால அதிகமான ஆபத்து இருக்கிறதா தான் பிரசன்னத்தில் கணிக்கப்பட்டுச்சு. ஓகே. அப்போ கடற்கரை பக்கத்தில் நான் தியானம் பண்ணினதுக்கும் கடலுக்கும் வெறும் 8 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ்.
சரிங்களா? அப்போ கடற்கரை ஓரத்தில் விளைஞ்சிருந்த தர்ப்பப்புல்லை தான் நம்ம கட் பண்ணி குழிக்குள்ளே போட்டோம். ம். கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து தான் அபிஷேகம் பண்ணணும். ஓகே. கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து தான் அந்த குழிக்குள்ளே நம்ம முத நாளே ஊற்றி சங்கல்ப பூஜைகள் பண்ணணும், கணபதி பூஜைகள் பண்ணணும். அப்போ கடல் தாயை அமைதிப்படுத்தணும். கடற்கரை ஓரமாக பண்ணுறது சாத்தியம். ஏன் அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம். அது ஃபுல்லாகவே மண் பகுதி. ஓகே. மண்ணால் செய்யப்பட்ட விஷயம், ஃபுல்லாகவே மண் பகுதி. அதில் தான் குழி நோண்டி நம்ம இறங்கணும். அப்போ ஏதேனும் ஒரு விஷயம் பிரபஞ்சம், அப்போ நான் 2 விஷயத்துல பூமிக்குள்ளே ஒன்று, கடற்கரை ஒன்று, 2 விஷயம் பக்கத்தில் இருந்துச்சா. அப்போ ஆகாயம் அடுத்தடுத்த விஷயம் தான் தூரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க கணக்கிட்டு பண்ணுறது நல்லது. பெரும்பாலும் ஆத்ம தியானம் பண்ணுறது கடற்கரை பக்கத்தில் பண்ணுறது இன்னும் விசேஷம். ஏன் அப்படின்னா ஒரு மாந்திரிகம் கற்றுக்கும் பொழுது கடலில் குளிச்சுட்டு வர சொல்லுவாங்க, கருமா குறையுங்கிறதுக்காக. ஒரு சங்கல்ப பூஜையோ இல்லை வேற பரிகாரமோ இல்லை வேற விஷயங்களோ பண்ணுறோம் அப்படின்னா குடும்பத்தோட போய் கடலில் குளிங்கம்பாங்க, ராமேஸ்வரம் போங்கம்பாங்க. கடலில் குளிக்கிறது விசேஷம். கண்டிப்பாக அது உப்பு தண்ணி. ரெண்டாவது மகாலட்சுமி கடாட்சி. வெள்ளை உப்புக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு கல் உப்பு வாங்கணும்னு நம்மளே சொல்லுவோம். அப்போ கடற்கரை ஓரத்தில் பண்ணுறது மகத்துவம், சக்திகள் அதிகம் கிடைக்கும், நம்ம வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். அதனால கடற்கரை ஓரமாக பண்ணுறது. கடற்கரை ஓரமா அப்படிங்கிறது பர்டிகுலராக இந்த இடம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. நமக்கு அங்கே வந்து இருந்த கிளைண்ட்டுகள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சாமி நாங்கள் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தரோம், அதனால எங்கள் ஊரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நாகை மாவட்டம் கோடியக்கரை, அந்த பறவைங்க சரணாலயம், அந்த ஏரியாவில் உள்ளவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால நம்ம அங்கே பண்ணணும். ஓகே. இப்போ குறிப்பா இதுல வந்து நிறைய மக்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது சூச்சகமா, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? மக்களுக்கு இதுல பயனுள்ள விஷயம் அப்படின்னா இருக்கு. 12 ராசிக்காரவங்களுக்கும் 12 லக்கணக்காரவங்களுக்கும் இந்த 9 நவகிரகத்துக்குள்ள தான் வருவாங்க, 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் வருவாங்க. நம்ம தனியாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கு நம்ம பண்ணலை. மேஷம், மிதுனம், சிம்மம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம், இப்படி அனைத்து ராசிக்காரவங்களுக்கும் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரக்காரவங்களுக்கும் பண்ணியிருக்கோம். 9 நவகிரகத்துக்கும் பண்ணியிருக்கோம். அத்தனை பேரையும் சாந்தப்படுத்தியிருக்கோம். அதனால இந்த 12 ராசிக்காரவங்களும் 27 நட்சத்திரக்காரவங்களும் பெரும்பாலும் தாக்கங்கள் இல்லாமல், எந்த விதமான சீற்றங்களும் இல்லாமல், நிறைய ஆயுளும் தீர்க்க செல்வமும் பெற்று நீடோடி வாழணுங்கிறது தான் அந்த பிரார்த்தனை. சரிங்களா? இதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலிதம் இருக்கும், எந்த அளவுக்கு பலன் அடைவாங்க, எந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை பார்த்து நான் பொச்சிருப்பு போகாமல் பட்டேன்னா என் பசங்க எப்படி பணக்காரங்களா ஆவாங்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் வந்து ஒரு பென்ஸ் காரில் போகிறீங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, பங்களா இருக்குது. என்னடா பிரியாவுக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, கார் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கேங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துடுச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு எப்படி பிரபஞ்சம் அதை கொடுக்கும்? ஏன்னா எனக்கு தான் அது பிடிக்கலையே. நீங்க பங்களாவில் இருக்கிற பிடிக்கல, கார்ல போறது பிடிக்கல, பணங்காசு இருக்கிறதோட பிடிக்கல. பிடிக்காத விஷயத்த பிரபஞ்சம் கொடுக்காது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டாலே நான் நல்லா இருக்கேன். புரியுதுங்களா? இதுதான் சூட்சமே. இப்போ என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 5 கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஒன்று கருப்பு, ஒன்று பச்சை, ஒன்று மஞ்சள், ஒன்று வெள்ளை, ஒன்று சிவப்பு. எல்லாத்தையும் குடிக்க சொல்றேன். கிளறு தான் வெவ்வேறே தவிர ருசி ஒன்று தான். இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாலே மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து. ஏன் அப்படின்னா நான் மக்களை வச்சு தான் நல்லா இருக்கேன். அதனால மக்கள் நல்லா இருக்கணும். இதில் வந்து போலியோ கபடமோ அதெல்லாம் இல்லை. உண்மையாக ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், நல்ல எண்ணத்தோட தான் பண்ணியிருக்கேன். அவங்க நல்லா இருக்கும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக. அதனால இதில் மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் ஒரு வாராய் உபாசகர், மயான காளியினுடைய தீட்சைக்காரர். அந்த வாரம் குட்டி சாத்தான், கைகருப்பு, வேதாளம் பல தீட்சைகள் எடுத்திருக்கேன். இப்போ கிரேக்கர் மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த இறை நம்பிக்கையின் மத்தியில், இந்த இறை சக்திக்கு மத்தியில் என்னுடைய வேண்டுதல் வீணாக போயிடாதுங்கிறதுல 1000% நான் நம்புகிறேன். அதனால மக்கள் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இந்த ஒரு முடிவை முன்னெடுத்து ஒரு மாந்திரிகர் மக்களுடைய நலன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்ம தியான நிலை செய்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி நீங்கள் அந்த காணொலி எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஆத்ம தியான நிலை முழுவதுமாக நான் எப்படி செஞ்சேன், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணேன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அந்த காணொலியும் நம்மளுடைய மக்களுக்காக நம்ம பிரத்யேகமாக ஆதன் ஆன்மீகம் சேனலில் வீடியோவாக போடுவோம். இந்த இன்டர்வியூ எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.